ஹாய், ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட் என்னன்னு பார்க்குறீங்களா? பார்த்தாவே தெரிய வேணாம். எள்ளு மிட்டாய் இல்ல, எள்ளு உருண்டை. ஓகேங்களா? இந்த எள்ளு உருண்டை உடம்புக்கு அவ்ளோ நல்லது. சின்ன பசங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, லேடீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இர்ரெகுலர் பீரியட்லாம் சரியாயிடும். இந்த எள்ளு உருண்டை மேக்ஸிமம் எள்ளு மிட்டாயா குடுத்தோம் அப்படின்னா, பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த எள்ளு உருண்டை. இதெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையில நெறைய சாப்பிட்டுருக்கேன். எங்க அப்பா, அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, அ தோட்டத்துல இந்த எள்ளு உதிர்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்ல வந்த உடனே அந்த எள்ள கொஞ்சமா வறுத்து, உரல்ல போட்டு, உலக்கைய எடுத்து குத்தி, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எல்லாம் அதோட கலந்து, அத உருண்ட புடிச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நம்மகிட்ட உரல்லாம் கிடையாது. அதனால மிக்ஸி ஜார்ல தான் இத செய்ய போறேன். எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எள் இவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அளவே கிடையாதுங்க. எள் இவ்வளோ தான் நம்ம சேர்க்கணும். வேர்க்கடலையும் நான் சேர்ப்பேன். வேர்க்கடலை வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு அளவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட நாட்டு சக்கரை போட்டு கலப்போம். ஓகேங்களா? எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. எள் அரைச்சாச்சு. எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூ மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். எள்ளே தெரியக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் அதிலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் குறைன்னு அரைச்சி எள்ளு தெரியாத அளவுக்கு அரைச்சிக்கணும். அடுத்தது வேர்க்கடலை பாருங்கள். எல்லாத்தையும் நான் வேறு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை இப்படி வேர்க்கடலை தெரிஞ்சால் ஓகே. குருணை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ ரெண்டையுமே ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நாட்டு சக்கரை கலக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நாட்டு சக்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஏலக்காய் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என் பசங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது. அதனால் நான் ஏலக்காய் போடலை. இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னே எப்படி தெரியுது பாருங்களேன். வேர்க்கடலை அங்கங்கே, அப்புறம் எள்ளு ஃபுல்லாக அரைச்சது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி உருண்டை பிடிக்கிறது? இது அப்படியே உருண்டை பிடிச்சா நிற்காது கண்டிப்பாக. அங்கே பாருங்கள், உடஞ்சிரும். இதில் சாதாரண தண்ணி, ஓகேங்களா, இந்த சாதாரண தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான். சாதாரண தண்ணி தான் ஊற்றினேன். பாருங்கள், இப்போ நல்லா பிசைய மெல்ட் ஆகி நம்ம கையில் விட்டுது. இங்கே பாருங்கள், கையில் விட்டுதா? இதுதான் பதம். சாதாரண தண்ணி ஊற்றிருக்கோமே, இது கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கெடவே கிடையாது. என் பசங்களுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்கேன். கெடவே கிடாது. அதுக்கு மேலே நான் வச்சுருந்ததில்ல, காலி பண்ணிடுவானுங்க. அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. அதுக்கு மேலே இருக்கே விட மாட்டானுங்க, சாப்பிட்ருவானுங்க. என் சின்ன பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அவ்வளோதான். அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா ரெடி. எள்ளு உருண்டை. இது செம்ம சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க, எல்லாமே செஞ்சு உருண்டை பிடிச்சாச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் கையில் ஒட்டி இருந்தது கூட ஒட்டல. எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் கையை கழுவிட்டு வரேன். பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த பசங்க வேணாம்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? சின்ன பசங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. பாய்.